பாகம் 286. அரவிந்திற்கும் அவந்திகாவிற்கும் குட் நைட் சொல்லிவிட்டு மாதவி அங்கிருந்து சென்றுவிட பெட்ரூம் கதவை சாத்திய அவந்திகா ஏதோ ஒரு யோசனையில் நின்று கொண்டிருந்த அரவிந்தை பார்த்தாள். திடீரென்று ஏதோ நினைவு வந்தவள் போல் கதவிற்கு அருகே சென்றவள் சாவி போடும் ஓட்டையில் கண்களை வைத்து பார்க்க அவளை பயமுறுத்துவது போல் அந்த பக்கமிருந்து பெரிதான மாதவியின் கண்கள் தெரிந்தது. அவந்திகா ஒரு நிமிடம் அப்படியே அதிர்ந்து போனாள். ஒரு நிமிடம் நிமிர்ந்து சுற்றி முற்றி பார்த்த மாதவி சாவி துவாரத்தின் அருகே தன் காதை வைத்து உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அவந்திகா என்ன செய்கிறாள் என்று ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் ஏதோ பேச வர தன் வாயில் விரல் வைத்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தவள் தொடர்ந்து மாதவியை கவனிக்க ஆரம்பித்தாள். அவந்திகாவின் சைகையை புரிந்து கொண்ட அரவிந்தும் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றான். சிறிது நேரம் அங்கேயே நின்று உள்ளே என்ன சத்தம் வருகிறது என்று கேட்ட மாதவி நீண்ட நேரமாக அமைதியாக இருக்கவும் அவந்திகாவும் அரவிந்தும் தூங்கிவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டு வேகமாக தன் அறைக்கு சென்று ஆடை மாற்றிவிட்டு கீழே இறங்கி சென்றார். இதை பார்த்த அவந்திகாவிற்கு மாதவி எங்கே செல்கிறாள் என்று யோசிக்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. என்னதான் இருந்தாலும் இந்த 8 வருடங்களாக மாதவிதான் நேத்ராவை பார்த்து கொள்கிறாள். அவள் என்ன செய்திருந்தாலும் நாளை அவள் வெளிநாடு போகிறாள். சற்று நேரத்திற்கு முன்புதான் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறாள் என்று தெரிந்தும் மாதவியால் நேத்ராவை சென்று பார்க்காமல் இருக்க முடியுமா என்ன? அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் இது நன்றாகவே புரிந்ததால் அவர்கள் மாதவியை தடுக்கவில்லை. ஒருவேளை மாதவி ஏதாவது நல்ல விதமாக சொன்னால் அதை கேட்டு நேத்ரா கொஞ்சம் அமைதி அடையலாம் என்ற நப்பாசையும் அரவிந்திற்கு இருந்தது. அதே நேரம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதவி நேராக நேத்ராவின் அறைக்கு சென்றார். மாதவி சென்ற நேரம் நேத்ரா தன் பெட்டில் அமர்ந்து எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ சத்தம் கேட்கவும் திரும்பி கதவு பக்கமாக பார்த்த அவளின் சின்ன முகம் வெளிரி போயிருந்தது. அழுது அழுது முகமெல்லாம் கருத்து போய் கண்கள் உள்ளே சென்று அந்த ஹாஸ்பிட்டல் கவுனில் அவளை பார்ப்பதற்கு ஏதோ எலும்பு கூட்டிற்கு ஆடை போட்டு அது எழுந்து நடந்து வருவது போல தோன்றியது. இந்த காட்சியை பார்த்த மாதவியின் மனம் இளகியது. அவளுக்கு நேத்ராவின் மீது கோபம் இருந்ததுதான். ஆனால் அதைவிட நேத்ராவை பார்த்தால் மாதவிக்கு பாவமாக இருந்தது. கண்கள் நிறைந்த கண்ணீரோடும் தாய்க்கே உரிய பாசத்தோடும் மாதவி நேத்ராவிடம் சென்றார். நேத்ரா என்று அழைக்கும் போதே மாதவியின் உதடுகள் நடுங்க ஆரம்பித்தது. ஒருவேளை தான் நேத்ராவிற்கு நல்ல நெறிமுறைகள் சொல்லி வளர்க்கவில்லையோ என்று கூட ஒரு நிமிடம் மாதவிக்கு தோன்றியது. தன் உடைந்த காலை கூட பொருட்படுத்தாமல் மாதவியை பார்த்ததும் நேத்ரா எழுந்து நிற்க முயற்சித்தாள். இதை பார்த்த மாதவி வேகமாக நேத்ராவின் அருகே சென்று அவள் கீழே விழாமல் தாங்கி பிடித்துக் கொண்டாள். அதே நேரம் மாதவியின் தோளில் சாய்ந்த நேத்ரா அம்மா என்று சொல்லி விசும்பி அழ ஆரம்பித்தாள். பாசமாக நேத்ராவின் முதுகை தட்டி கொடுத்த மாதவி, முட்டாள் பொண்ணே, ஏன் நீ இப்படி பண்ணுன? இங்க பார் நேத்ரா, என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். இனிமே இது மாதிரி முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கெல்லாம் போக கூடாது, புரியுதா என்று பாசமாக அதட்டினார். நேத்ரா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அழுது கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மாதவி, நேத்ரா, நீதான் அவந்திகாவுக்கு கருத்தடை மாத்திரை குடுத்தியா என்றாள். மாதவியின் குரலில் கடுமை இல்லை, அதில் ஒரு வருத்தம் தான் இருந்தது. இதை கேட்ட நேத்ரா தன் உதட்டை அழுந்த கடித்து கொண்டு, அம்மா, நீங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க தானே என்றாள். ஆதரவாக நேத்ராவின் கைகளை பிடித்த மாதவி, நேத்ரா, எப்பவுமே நீ நல்ல பொண்ணா அமைதியான பொண்ணா தானே இருந்த. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுனது என்னால நம்பவே முடியல. என்னாச்சு? என்னதான் உன் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணுன என்று மாதவி கேள்வி மேல் கேள்வியாக கேட்கவும் மாதவியின் கைகளை இறுக்க பிடித்த நேத்ரா, அம்மா, நான் வெளிநாட்டுக்கு போகல. நான் இனி எதுவும் செய்ய மாட்டேன். நான் இங்கேயே இருந்துக்கிறேன், பிளீஸ் என்று கெஞ்சியவள் தேம்பி தேம்பி குழந்தை போல அழ ஆரம்பித்தாள். மாதவி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும், அம்மா பிளீஸ், நீங்க தான் அரவிந்த் அண்ணா கிட்ட பேசி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உண்மைதான், நான் தான் எல்லா தப்பையும் பண்ணுனேன், நான் ஒத்துக்கிறேன்.
பட் ப்ளீஸ்மா, என்ன வெளிநாட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க. உங்க எல்லாரையும் விட்டு என்னால அங்க போய் இருக்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்ட மாதவி நேத்ராவின் பிடியிலிருந்து தன் கைகளை விலக்கிக் கொண்டு நேத்ராவை கூர்ந்து பார்த்தார். மாதவி தன் பிடியிலிருந்து தன் கையை விலக்கியதும் அதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த நேத்ராவின் முதுகில் கை போட்ட மாதவி ஒரு பெருமூச்சு விட்டு பேச ஆரம்பித்தார். நேத்ரா, நீ ஏதாவது தப்பு பண்ணுனா அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஓகே, நான் அரவிந்த் கிட்ட பேசுறேன். பட் இப்போதைக்கு நீ வெளிநாட்டுக்கு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீ நிரந்தரமா வெளிநாட்டுக்கு போக வேண்டாம். இங்க எல்லாம் சரியாகி நார்மல் நிலைமைக்கு வர்ற வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் நீ வெளிநாட்டுல இரு. அதுக்குள்ள நான் அரவிந்த் கிட்ட பேசி எல்லாம் சரி பண்ணிடுறேன். அப்புறம் நீ திரும்ப இந்தியா வந்துடலாம் என்றாள். இதை கேட்ட நேத்ரா முன்பை விட இன்னும் அதிகம் அழுதாள். ஆனால் இந்த முறை எதுவும் பேசவில்லை. அவளுக்கு தெரியும் மாதவிக்கு தன்னை எவ்வளவு பிடிக்கும் என்று. அப்படி இருக்கும் மாதவியே கையை விரித்துவிட்ட பின் இனி கண்டிப்பாக அவள் வெளிநாட்டிற்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டவள் சிறிது நேர மௌனத்திற்கு பின், அம்மா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் என்று சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூமிற்கு சென்றாள். மாதவி அவளுக்காக வெளியே இருந்த சேரில் அமர்ந்து காத்திருந்தாள். ஏதோ யோசனையில் இருந்தவருக்கு நேரம் போனதே தெரியவில்லை. திடீரென்று மணியை பார்த்தவள் நீண்ட நேரம் ஆகியும் நேத்ரா ரெஸ்ட் ரூமிலிருந்து வெளியே வரவில்லை என்றதும் அவளுக்கு என்ன ஆனதோ என்று பதறிப்போய் உள்ளே சென்று பார்த்தார். மாதவியை இன்னும் அதிர்ச்சியாக்கும் வகையில் அங்கு யாரும் இல்லை. இதை பார்த்து அதிர்ந்து போனவர் ஒருவேளை நேத்ரா மீண்டும் தற்கொலை செய்து கொள்ளத்தான் எங்காவது சென்றிருப்பாளோ என்று நினைத்தவர் வேகமாக வெளியே வந்து சம்பத்திடம் இந்த விஷயத்தை சொல்ல சம்பத்தும் அதிர்ந்து போனான். தன்னோடு இருந்த பாதுகாவலர்களை நேத்ராவை தேடும்படி அனுப்பி வைத்தவன் தானும் அவளை தேடிக்கொண்டே அரவிந்திற்கு போன் செய்தான். இங்கே வீட்டில் அரவிந்த் மாதவியின் போன் காலிற்காகத்தான் போனை வெறித்து பார்த்து கொண்டு காத்திருந்தான். இப்போது சம்பத் சொன்னதை கேட்டவன் பதறி போய், சம்பத், மேல மாடிக்கு போய் பாரு என்று கட்டளையிட்டு கொண்டே தன் ஆடையை எடுத்து போட்டு கொண்டான். ஆமா சார், நானும் மாடிக்கு தான் போயிட்டு இருக்கேன் என்று சொன்ன சம்பத் மூச்சு வாங்க வேகமாக மாடிக்கு ஏறி சென்று சுற்றியும் முற்றியும் பார்த்தான். சார், நான் மாடிக்கு வந்துட்டேன், இங்க யாரும் இல்ல என்று சரியாக கூட மூச்சு விட முடியாமல் சொன்னான் சம்பத். இங்கே அரவிந்த் தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக படியிறங்கி வந்தவன் தன் பின்னே யாரோ இறங்கி வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அவந்திகாதான் அவன் பின்னால் வந்து கொண்டிருந்தாள். பாசமாக அவளை கட்டிப்பிடித்து அவள் தோள்களை தட்டி கொடுத்தவன், அவந்திகா, எதுவும் பிரச்சனை இல்ல, நீ போய் தூங்கு, நான் போய் பாத்துட்டு வரேன் என்று சொன்னவன் அவந்திகாவை அங்கேயே விட்டுவிட்டு சென்றான். இந்த நேத்ரா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியலையே, நேத்ரா எல்லாம் மீறி பண்ணிட்டு இருக்கா என்று நேத்ராவை திட்டிக் கொண்டே அங்கு நின்ற அவந்திகாவிற்கு இப்போது அரவிந்தோடு போக வேண்டும் என்றுதான் இருந்தது. ஆனால் அரவிந்த் உறுதியாக மறுத்து விட்டதால் வேறு வழி இல்லாமல் மீண்டும் தன் ரூமிற்கே சென்று பெட்ஷீட்டை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். சம்பத், இந்த ஹாஸ்பிடல்ல சுத்தி இருக்கிற எல்லா பெரிய பில்டிங்லயும் தேட சொல்லுப்பா, இந்த பைத்தியக்கார பொண்ணு ஏதாவது பண்ணிக்க போறா என்று மாதவி பதற்றத்திலும் பயத்திலும் புலம்பிக் கொண்டிருந்தார். சம்பத்திற்கு நேத்ராவை தேடுவதா மாதவியை பார்ப்பதா என்றே தெரியவில்லை. பதற்றத்தில் மாதவிக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் வேறு அவனுக்கு வந்தது. எஸ் மேடம், ஆல்ரெடி நான் அங்கெல்லாம் தேட சொல்லி ஆள் அனுப்பிட்டேன் என்று சொன்னவன் அந்த ஹாஸ்பிட்டலில் நீக்கி இருக்கும் அறைகளில் எல்லாம் தேடிக்கொண்டிருந்தான். இது அதிகாலை 4 மணி என்பதால் அனைவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இரவெல்லாம் தூங்காத அழுப்பில் மாதவி வந்தவுடன் சம்பத்தும் நன்றாக தூங்கிவிட்டான். அதன் விளைவுதான் இப்போது அலைந்து கொண்டிருக்கிறான். அதுவும் இல்லாமல் இப்போது ஹாஸ்பிட்டலில் பெரிதாக ஆட்கள் இல்லை என்பதால் கொஞ்சம் ஆட்களை வைத்து நேத்ராவை தேடுவது என்பது கஷ்டமான காரியமாக இருந்தது. இங்கே அரவிந்த் காரில் வர வர அங்கு என்ன நடக்கிறது என்று ஒவ்வொரு அப்டேட்டாக கேட்டுக்கொண்டே வந்தான். என்னதான் நேத்ரா சில தவறான விஷயங்கள் செய்திருந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அரவிந்தால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நேத்ராவிற்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாது, அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே பதற்றமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து கொண்டிருந்தான். போனை வைக்காமல் லைனிலேயே இருந்த சம்பத்திடம், சம்பத், நேத்ரா காணாம போய் எவ்வளவு நேரம் ஆச்சு
என்று கேட்டான் அரவிந்த். 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு சார். நேத்ரா மேடம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகியும் திரும்பி வராம இருக்கவும் மாதவி மேடம் போய் பாத்திருக்காங்க. அப்போதான் அவங்கள காணோங்கிறதே தெரிஞ்சது என்று சம்பத் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அரவிந்தை கடந்து புயல் வேகத்தில் ஒரு கார் சென்றது. அந்த காரில் அதிகப்படியான வெளிச்சம் வந்து கொண்டிருந்ததால் அரவிந்தால் அந்த காரை சரியாக பார்க்க முடியவில்லை. யாராது பைத்தியம், இந்த அர்த்தராத்திரியில இவ்ளோ ஸ்பீடா போறவன் என்று முணுமுணுத்துக் கொண்டே சென்றவனுக்கு ஏதோ ஒன்று தவறாக இருப்பது போல் தோன்றியது. நேத்ரா மட்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவள் மாடியில் ஏறியதும் குதித்திருக்கலாம். எதற்காக ஊரை கூட்டி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? இதிலிருந்து நேத்ராவிற்கு தற்கொலை செய்யும் தைரியம் எல்லாம் இல்லை, வெறுமனே பிளாக்மெயில் பண்ணத்தான் இந்த வேலை செய்து கொண்டிருந்தாள் என்று அரவிந்திற்கு புரிந்தது. அவள் தற்கொலை செய்யும் எண்ணத்தில் இல்லை என்றால் இப்போது அவள் எங்கு சென்றிருப்பாள் என்று அரவிந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. சிறிது தூரம் இதையே யோசித்துக் கொண்டு சென்றவனுக்கு, ஒருவேளை அவளுக்கு தன்னைத்தானே கொல்ல விருப்பம் இல்லைன்னா வேற யார அவ டார்கெட் பண்ணுவா என்று நினைத்தவனுக்கு ஒரு நிமிடம் உள்ளம் பதறியது. தான் சென்று கொண்டிருந்த வேகத்தை கொஞ்சம் கூட குறைக்காமல் பிரேக் போட்டான். அந்த இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு என்ற சத்தத்தோடு கார் நின்றது. வேகமாக தன் போனை எடுத்தவன் சம்பத்திற்கு கால் செய்து, சம்பத், அம்மாவோட கார் அங்கதான் இருக்கா பாரு என்றான். 1 நிமிஷம் சார், பாக்குறேன் என்று ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங்கிற்கு ஓடி சென்ற சம்பத், இல்ல சார், மேடம் காரை காணோம் என்று கலவரமான குரலில் சொன்னான். இதை கேட்டதும் அரவிந்தின் இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. புயல் வேகத்தில் தன் காரை திருப்பிக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவன் வீட்டிற்குள் நுழையும் போதே அங்கிருந்த செக்யூரிட்டி, சார், இப்போதான் பெரிய மேடம் வந்தாங்க, இப்ப நீங்களும் வந்துட்டீங்க என்றார். இதை கேட்டதும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் காரின் ஆக்சிலேட்டரை அழுத்தி பிடித்து வீட்டின் வாசற்படி அருகே சென்று காரை நிறுத்தியவன் குதித்து இறங்கி உள்ளே ஓடினான். இங்கே அவந்திகாவோ அரவிந்த் சென்ற பிறகு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தவள் சுத்தமாக தூக்கம் வராமல் போகவும் தன் பெட்ஷீட்டை தூக்கி வீசிவிட்டு எழுந்து அந்த அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு யார் மீது கோபம் என்றே தெரியவில்லை. நேத்ரா இவ்வளவு செய்தும் அவள் மீது இன்னும் பாசமாக இருக்கும் அரவிந்த் மீதா, இல்லை தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் நேத்ராவின் மீதா, இல்லை தான் இதுவரை பார்த்து பேசிடாத எப்படி இருப்பாள் என்ற முகம் கூட தெரியாமல் 8 வருடத்திற்கு முன் செத்துப்போன அரவிந்தின் முதல் காதலி மீதா, யார் மீது கோபப்படுவது என்றே தெரியாமல் கோபமாக நடந்து கொண்டிருந்தவள் கார் இன்ஜின் சத்தம் கேட்டதும் அரவிந்த் தான் வந்துவிட்டான் என்று வேகமாக தன் அறையை விட்டு வெளியே ஹாலுக்கு சென்றாள். அவள் சென்ற போதுதான் வாசல் கதவு சடார் என்று திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அரவிந்த், வந்துட்டீங்களா? நேத்ராவுக்கு என்னாச்சு? நேத்ராவை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவந்திகா முன்னே நடக்க அவள் முன்னே வந்தது அரவிந்த் அல்ல, நேத்ரா. இந்த நேரத்தில் இந்த கோலத்தில் வந்து நிற்கும் நேத்ராவை பார்த்த அவந்திகா தான் பேச வந்த வார்த்தையை கூட மறந்து அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றாள். பல நேரங்களில் மறதி நமக்கு கிடைத்த மிக பெரிய வரம். மறக்க முடியாத நேரத்தில் மன்னிக்க பழகினால் நம் வாழ்க்கை நமக்கே வரமாய் மாறும். பாகம் 287. அரவிந்த் தான் வந்திருக்கிறான் என்று நினைத்து அவந்திகா பேசிக்கொண்டு வர அங்கு நேத்ரா வந்து நிற்பதை பார்த்து அதிர்ந்து போய் நின்றாள். நேத்ரா, நீயா என்று கேட்ட அவந்திகா நேத்ராவை மேலிருந்து கீழாக நம்ப முடியாமல் பார்த்தாள். அது நேத்ராவேதான். அவளது அடிப்பட்ட காலிலிருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. அவளால் சரியாக கூட நிற்க முடியவில்லை. தள்ளாடியபடியே நின்றாள். அதே ஹாஸ்பிட்டல் உடையில்தான் இருந்தாள். குளிரில் அவள் உடல் முன்பை விட இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் முகம் வெளிரி போய் பார்ப்பதற்கே பாவமாக இருந்தது. ஆனால் அவள் கண்கள் வெளிப்படையாக வன்மத்தை கக்கிக் கொண்டிருந்தது. பார்ப்பதற்கே கொடூரமாக அச்சமூட்டுவதாக இருந்தது. அவளை பார்த்து கொஞ்சம் பயந்து போன அவந்திகா மெல்ல தன் சுய நினைவிற்கு வந்து, நேத்ரா, நீ இங்க என்ன பண்ற? அரவிந்தும் மத்தவங்களும் உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க
என்று சொன்னவள் வேகமாக தனது போனை எடுத்து அரவிந்திற்கு கால் செய்ய போக அடுத்த நொடி நேத்ராவின் ஐஸ் கட்டி போன்ற கைகள் அவளை பற்றியது. அதிர்ந்து போன அவந்திகா தன் கையை உதற முயற்சித்து, நேத்ரா, என் கைய விடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று சீறினாள். பைத்தியம் போல் சத்தமாக சிரித்த நேத்ரா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா? நான் என்ன பண்ணல, எல்லாம் நான் தான் பண்ணுனேன். இப்ப நான் ஒத்துக்கிறேன், நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன். இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்? உன்கிட்ட கெஞ்ச வந்திருக்கேன் என்று நேத்ரா விசித்திரமாக ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க அவளை முறைத்து பார்த்த அவந்திகா, நேத்ரா, நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கும் இஷ்டம் இல்ல என்று சொன்ன அவந்திகா நேத்ராவின் கைகளை தட்டிவிட்டு 2 அடி பின்னே சென்றாள். நேத்ரா விடாப்பிடியாக அவந்திகாவின் கைகள் 2ஐயும் பிடித்து, அவந்திகா பிளீஸ், இப்போதைக்கு என் சார்பா உன்னால மட்டும்தான் அரவிந்த் அண்ணா கிட்ட பேச முடியும். அப்பத்தான் அரவிந்த் அண்ணா என்ன வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாரு என்று கெஞ்சினாள். ஆனால் அவந்திகாவிற்கு அவள் செய்வது அனைத்தும் நடிப்பு போல்தான் தெரிந்தது. நேத்ரா, நீ என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ஏதோ ஜோக் மாதிரி தான் இருக்கு. நீ என்கிட்ட கெஞ்ச வேணாம். அப்படியே கெஞ்சினாலும் நான் ஏன் அதை கேட்கணும்? இதை சொன்ன அவந்திகா நேத்ராவின் கையை விலக்க முற்பட அவள் பிடி இரும்பு பிடியாக இருந்தது. அதை பார்த்து முகம் சுளித்த அவந்திகா, நேத்ரா, உனக்கே நீ பண்றதெல்லாம் ஃபன்னியா தெரியல. இப்போ நீ சொல்ற மாதிரி நான் மட்டும் உன்னை நம்பி ஹெல்ப் பண்ணுனேன்னு வச்சுக்கோயே, நீ என்ன பண்ணுவ? நீ பண்ணுன சத்தியம் எல்லாம் மறந்துட்டு திரும்ப என்னை எப்படி அழிக்கலான்னு பிளான் போடுவ. இங்க பார் நேத்ரா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க அக்காவுக்கு கடமைப்பட்டிருக்கிறது அரவிந்த் தான், நான் கிடையாது. உனக்கும் உங்க அக்காவுக்கும் எந்த வகையிலயும் நான் கடமைப்படல. அரவிந்தோட கடந்த காலத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவந்திகா பேசிக்கொண்டே இருக்க நேத்ராவின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்தது. அவந்திகா, யார் சொன்னது உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு? உனக்காக மட்டும் இல்லனா என்று நேத்ரா ஏதோ பேச வர சரியாக அதே நேரம் சடார் என்று வாசல் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அரவிந்த் தான் கதவை திறந்து கொண்டு பதற்றமாக உள்ளே நுழைந்தான். அரவிந்தை பார்த்ததும் நேத்ரா இன்னும் வெறி கொண்டவள் போல் மாறினாள். இருவரையும் பார்த்த அரவிந்த், அவந்திகா கேர்ஃபுல் என்று சொல்லிக் கொண்டே அரவிந்த் அவந்திகா இருக்கும் திசையில் ஓடினான். அருகே டேபிளில் இருந்த பழம் வெட்டும் கத்தியை எடுத்த நேத்ரா அவந்திகாவை நோக்கி அதை கொண்டு சென்றாள். இங்கே அதுவரை அரவிந்தை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா அவனது எச்சரிக்கையை கேட்டதும் தான் நேத்ராவின் கையில் இருந்த கத்தியை பார்த்தாள். அதை பார்த்த அதிர்ச்சியில் அவளால் பின்னால் கூட நகர முடியவில்லை. நேத்ராவிற்கு தன்மேல் கோபம் இருக்கிறது என்று அவந்திகாவிற்கு தெரியும். தன் அக்கா வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்னொரு பெண் வாழ்கிறாள் என்ற விரக்தியில் ஏற்பட்ட கோபம், அதனால் ஏற்பட்ட வெறுப்பு என்றுதான் இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் தன்னை கொல்லும் அளவிற்கு நேத்ரா வன்மத்தை வளர்த்து வைத்திருக்கிறாள் என்று அவந்திகா நினைத்து கூட பார்க்கவில்லை. நேத்ராவின் கண்களில் வெறுப்பை தாண்டிய ஒரு பழிவாங்கும் தீவிரம் தெரிந்தது. நேத்ராவின் கையில் இருந்த அந்த கத்தி அவந்திகாவை நோக்கி வரும் அந்த மில்லி செகண்ட் நேரத்திற்குள் அவந்திகாவின் மனதில் இத்தனை விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியும் அந்த கத்தி அவளை நெருங்கிவிட்டது. இனி தப்பிப்பதற்கு வழி இல்லை என்று அவந்திகா கண்களை மூடி நிற்கும் போது ஒரு பலமான கை அவளை இழுத்தது. வேறு யாராக இருக்க முடியும்? நம் ஹீரோ அரவிந்த் தான் அவந்திகாவை ஓடி வந்து அந்த கத்தி அவள் மீது படாமல் அவளை இழுத்தான். தன் எண்ணம் பழிக்கும் நேரத்தில் அரவிந்த் அங்கு வந்து அவந்திகாவை காப்பாற்றிவிட நேத்ராவின் மூர்க்கத்தனம் இன்னும் அதிகமானது. அரவிந்தண்ணா, இன்னைக்கு நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, அவளை உங்களால காப்பாத்த முடியாது. இப்ப அவளை நான் கொன்னே தீருவேன். நானே செத்தா கூட அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இவளை நான் கொன்னுட்டேங்கிற நிம்மதியில நான் சந்தோஷமா செத்து போயிருவேன் என்று ஆக்ரோஷமாக பேசியவள் 8 வருடங்களாக அவள் மனதில் தேக்கி வைத்திருந்த வன்மத்தை எல்லாம் ஒன்றாக திரட்டி மீண்டும் அவந்திகாவின் மீது கத்தியை பாய்ச்சினாள். முதல் முறைதான் நேத்ரா இப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்காமல் அவந்திகா சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டாள். இந்த முறையுமா அப்படி ஏமாறுவாள்? கத்தி வருவதற்குள்ளாகவே விலகிவிட்டாள். தான் தப்பித்து விட்டோம் என்று
நினைக்கும் போதே அந்த கத்தி ஏதோ சதையை கிழித்து கொண்டு உள்ளே சென்ற சத்தம். கண்டிப்பாக அது அவந்திக்காவின் மீது படவில்லை. நேத்ராவும் அவளே காயப்படுத்திக் கொள்ளவில்லை. அப்போது அந்த கத்தி யாரை தாக்கியது? சட்டென்று திரும்பி பார்க்க நேத்ராவின் கையில் இருந்த கத்தி இப்போது அரவிந்தின் மார்பில் இறங்கி இருந்தது. அரவிந்த் என்று கத்திய அவந்திக்கா ஒரு நொடி என்ன நடந்தது என்று நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். இத்தனைக்கும் அந்த கத்தி அரவிந்தை நோக்கி வரவில்லை. அப்படியே அது அரவிந்தை நோக்கி செலுத்தப்பட்டிருந்தாலும் அரவிந்தால் சுலபமாக அதிலிருந்து விலகி இருக்க முடியும். அப்படி இருக்க எப்படி அந்த கத்தி அரவிந்தை தாக்கியது? அவந்திக்கா பீதியில் நின்று கொண்டிருக்க அரவிந்தின் மார்பில் வழிந்த செந்நிற ரத்தம் அவன் ஆடைகளை நனைத்து இப்போது தரையை நெருங்கி இருந்தது. ரத்தம் வழிய வழிய அவன் முகம் வெளிர ஆரம்பித்தது. அவன் நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அவன் எப்போதும் போல் கண்களில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் நேத்ராவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். நேத்ராவோ விரித்த இமையை மூடாமல் அதிர்ந்து போய் அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் சரியாக அவந்திக்காவிற்குத்தான் குறிவைத்தாள். ஆனால் கத்தி எப்படி அரவிந்தை தாக்கியது என்று அவளால் யோசிக்கவே முடியவில்லை. கண்டிப்பாக அவள் கண்கள்தான் ஏதோ தவறாக காட்டுகிறது என்று நினைத்தவள் ஒருமுறை தன் தலையை ஆட்டிவிட்டு மீண்டும் அரவிந்தை பார்த்தாள். முன்பை விட இப்போது அரவிந்தின் மார்பில் இருந்து அதிக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. சட்டென்று நடுங்கிக் கொண்டிருக்கும் அவள் கைகள் உறைபனி போன்ற ஒரு கரம் பற்றியது. ஒரு நாள் உரிமையோடு தன்னை இந்த கரங்கள் பற்றும், இந்த கைகளில் தஞ்சம் புகுந்து வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்று நேத்ரா எத்தனையோ நாள் கனவு கண்டிருக்கிறாள். அதே அரவிந்தான் இப்போது அவள் கைகளை பிடித்திருந்தான். ஆனால் இப்போது அவள் உடல் நடுங்கியது. அவள் உதடுகள் அசைய மறுத்தது. அரவிந்தண்ணா, நான் என்று அவள் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க தள்ளாடியபடியே அவள் புறம் வந்த அரவிந்த் மங்கி போன தனது குரலில், பழிக்கு பழி, உயிருக்கு உயிர், போதுமா? இது போதும் தானே உனக்கு என்றான். இது போதுமா, இது போதுமா, இது போதுமா என்று அரவிந்த் ஒரு முறை கேட்ட அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அந்த அறை முழுவதும் எதிரொலிப்பது போல் கேட்டது நேத்ராவிற்கு. அப்படியே 2 அடி பின்னோக்கி எடுத்து வைத்தாள். இதுவரை அவள் கால்களில் தெரியாத வலி இப்போது 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு வலிக்க ஆரம்பித்தது. அவள் ஒரு நாளும் அரவிந்தை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததில்லை. இது எப்படி நடந்தது என்று அவளால் இப்போதும் யூகிக்க முடியவில்லை. ஒரு வழியாக தனது அதிர்ச்சியில் இருந்து மீண்ட அவந்திக்கா தள்ளாடி கீழே சரிய போன அரவிந்தை அப்படியே பிடித்தாள். அந்த கத்தியை வெளியே எடுக்கலாம் என்று பார்க்க கத்தியின் கைப்பிடியை தவிர மொத்த கத்தியும் அரவிந்தின் மார்பில் இறங்கி இருந்தது. கத்தி என்னமோ அரவிந்தின் மார்பைத்தான் தாக்கியது. ஆனால் அவந்திக்காவின் இதயத்தில்தான் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. அரவிந்தின் கண்கள் சொருகவும், அரவிந்த், அரவிந்த் என்று அவன் கன்னத்தை தட்டினாள். அந்த நேரத்தில் என்ன செய்வது என்றே தெரியாமல் அவந்திகா ஸ்தம்பித்து போய் நிற்க, சரியாக அதே நேரம் சத்தம் கேட்டு தன் அறையில் இருந்து வெளியில் வந்து பார்த்தார் மரியா. ஐயோ சார், என்னாச்சு உங்களுக்கு என்று மரியா அரவிந்தை நோக்கி வர இப்போதுதான் அவந்திகாவிற்கு கொஞ்சம் தெளிவு கிடைத்தது. மரியா, உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க என்று கத்தினாள் அவந்திகா. மரியாவும் நிலைமையை புரிந்து கொண்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தாள். அதற்குள்ளாக சத்தம் கேட்டு மற்ற வேலையாட்களும் அகிலனும் தங்கள் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தார்கள். அரவிந்தை இந்த கோலத்தில் பார்த்த அகிலன் துடித்து போய், மாமா, அக்கா என்று பதறிக்கொண்டே தன் சக்கர நாற்காலியில் அவர்களை நோக்கி வர, நேத்ராவை ஒரு நிமிடம் பார்த்த அவந்திகாவிற்கு தன் மீது இருக்கும் கோபத்தில் இந்த நேத்ரா அகிலனை ஏதாவது செய்து விடுவாளோ என்ற பயம் தோன்றியது. அகில், வராத, கிட்ட வராத என்று பதறியவள் மரியாவை பார்த்து, மரியா, அகில பிடிங்க, உடனே அவனை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போங்க, அவனை பத்திரமா பாத்துக்கோங்க என்று கத்தினாள். அவந்திகா ஏன் இப்படி பதறுகிறாள் என்று அகிலனுக்கும் தெரியவில்லை, மரியாவிற்கும் தெரியவில்லை. ஆனால் அவந்திகா சொன்னாள் என்பதற்காக பிடிவாதமாக அரவிந்திடம் சென்று கொண்டிருந்த அகிலனை பிடித்து அவனது அறைக்கு அழைத்து சென்றார் மரியா.
தம்பி சொன்னா கேளுங்க, மேடம் சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று இங்கே மரியா அகிலனை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க அரவிந்தை அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் வந்தது. அவந்திகாவும் ஆம்புலன்ஸில் ஏறி அரவிந்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். செல்லும் வழியெல்லாம் அரவிந்தின் கன்னத்தை தட்டி, அரவிந்த் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க பொழைக்கணும், நீங்க இல்லனா எனக்கு யார் இருக்காங்க, எனக்காக நீங்க சரியாகணும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஆனாலும் அரவிந்தின் கண்கள் திறக்கும் சக்தியை இழந்து மெல்ல மெல்ல மூடிக்கொண்டது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சுய நினைவை இழந்து கொண்டிருந்தான். இந்த கத்தி அவன் இதயத்தையோ நுரையீரலையோ தாக்கியிருக்க கூடாது என்றுதான் கண்ணீர் நிறைந்த கண்ணோடு பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் அவந்திகா. அரவிந்தை ஐசியூவில் அட்மிட் செய்துவிட்டு அவந்திகாவால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. தன் உயிரே போனது போல் ஐசியூவிற்கு வெளியிலேயே நின்று கொண்டிருந்தாள். உள்ளே சென்ற டாக்டர் வெளியே வந்து எதுவும் சொல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் போல் அவளுக்கு கடந்து கொண்டிருந்தது. இங்கே வீட்டில் அரவிந்தை குத்திவிட்டோம் என்றதுமே பிரம்மை பிடித்தது போல் இருந்த நேத்ரா ஆம்புலன்ஸ் வந்து அரவிந்தை ஏற்றிக்கொண்டு போவதை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு கொஞ்சம் கூட பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே தரையில் சரிந்து விழுந்தாள். எங்கு திரும்பினாலும் அவளுக்கு அரவிந்தின் முகம்தான் தெரிந்தது. அரவிந்தின் ரத்தம் பட்டு செந்நிறமாகி இருந்த தன் கைகளை பார்த்தாள். நான் அரவிந்த் அண்ணாவை குத்திட்டேன், என் கையாலேயே அவரை கொன்னுட்டேன். நான் எப்படி இத பண்ணனேன்? இல்ல நான் பண்ணல, இல்ல நான் பண்ணல, என்னால எப்படி இப்படி பண்ண முடியும் என்று சத்தமாக தனக்குத்தானே பேசிக்கொள்ள ஆரம்பித்தாள். 8 வருடத்திற்கு முன்னால் அனாதையாக நின்று கொண்டிருந்த தன்னை அரவிந்த் அழைத்து வந்தது அவள் கண்முன் தோன்றி மறைந்தது. தன் வாழ்க்கை முழுவதும் அரவிந்திற்கு நன்றியோடு இருக்க வேண்டும், எந்த வகையிலும் அவனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று 8 வருடத்திற்கு முன்னால் அவள் உறுதி எடுத்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா அவர்களது வாழ்க்கையில் வருவதற்கு முன்வரை அவள் நினைத்தபடியே அரவிந்திற்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று தானே அரவிந்தின் உயிரை எடுத்துவிட்டோமே என்ற எண்ணம் அவளை கொன்றது. அதிலும் பழிக்கு பழி, உயிருக்கு உயிர், போதுமா என்று அரவிந்த் கேட்ட அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு மாதவி வந்தது, கண்டிப்பாக அவள் வெளிநாடு போக வேண்டும் என்று சொல்லியது என்று அனைத்தையும் யோசித்து பார்த்தாள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது, தான் எப்படி இங்கு வீட்டிற்கு வந்தோம், எப்படி கத்தியை எடுத்தோம் என்று எதுவும் அவளுக்கு நினைவில்லை. மெல்ல எழுந்திருக்க முயற்சித்தாள். ஆனால் அவள் கால்களில் பயங்கரமான வலி ஏற்படவும் எழ முடியாமல் மீண்டும் கீழே விழுந்தாள். சில நொடி அமைதியாக தன் கைகளை பார்த்து கொண்டிருந்தவள் தன் தலையில் அடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஐயோ ஐயோ, நானே என்னோட அரவிந்த கொன்னுட்டேனே என்று அந்த வீடே அதிரும்படி கத்தி அழுதவள் சிறிது நேரத்தில் பைத்தியம் போல் சிரிக்க ஆரம்பித்தாள். இது இரவு நேரம் என்பதால் வீட்டில் பெரிதாக வேலையாட்கள் இல்லை. மரியாவும் செக்யூரிட்டியும் தான் இருந்தார்கள். அகிலனின் அறையிலிருந்து அகிலனும் மரியாவும் வெளியே நேத்ராவை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அவள் செய்வதை பார்த்தால் அவர்களுக்கே பயமாக இருந்தது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். பாகம் 288. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஐசியூ அறையில் டாக்டர்கள் தீவிரமாக அரவிந்தை பரிசோதித்துக் கொண்டிருந்தார்கள். அரை மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வந்த டாக்டர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காத்திருந்த அவந்திகாவை பார்த்து, டோன்ட் வரி மேடம், அவருக்கு ஒன்னும் ஆகல, நல்ல வேளை கத்தி கொஞ்சம் சைடா போனதால லங்ஸையோ ஹார்ட்டையோ பாதிக்கல, அதனால பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல, காயம் கொஞ்சம் ஆழமா இருக்கு, சோ காயம் ஆறுற வரை பெட் ரெஸ்ட் இருக்கணும், கத்திய ரிமூவ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெனரல் வார்டுக்கு மாத்திருவோம் என்று சொன்ன டாக்டர் அங்கிருந்து சென்றுவிட அவந்திகாவிற்கு இப்போதுதான் உயிரே வந்தது போல் இருந்தது. அவர் சொன்னது போலவே அரவிந்தை சிறிது நேரத்தில் VIP அறைக்கு மாற்றினார்கள். மயக்க மருந்து கொடுத்திருந்ததால் அவன் மயக்கத்தில் இருக்க அவந்திகா அரவிந்தின் அருகிலேயே அமர்ந்து அவன் எப்போது கண் விழிப்பான் என்று பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது 4-5 டாக்டர்களும் நர்ஸ்களும் உள்ளே வந்து அரவிந்தை பரிசோதித்து பார்த்துவிட்டு,
காயம் ஆழமா இருக்கிறதால ரத்த கசிவு இருக்கான்னு மட்டும் நாங்க அப்பப்போ வந்து செக் பண்ணுவோம். இன்னும் 10 நாளைக்கு காயத்துல லேசா கூட தண்ணி படக்கூடாது. அதே மாதிரி இன்னும் 1 மாசத்துக்கு ஹெவியா ஏதோ வெயிட் தூக்குறது, எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் இருக்க கூடாது. நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு. சோ நல்ல ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடணும் என்று சில அட்வைஸ்களை சொன்ன டாக்டர்கள் ஒவ்வொருவராக அங்கிருந்து சென்றுவிட, இப்போது மீண்டும் அந்த அறையில் அரவிந்தும் அவந்திகாவும் மட்டும்தான் இருந்தார்கள். அவந்திகாவிற்கு இப்போது வரை நேத்ரா தன்னை குறிவைத்த கத்தி எப்படி அரவிந்தின் மீது பாய்ந்தது என்று தெரியவில்லை. தொடர்ந்து அதையேதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் நேத்ரா அரவிந்தை குத்தியதும் அரவிந்த் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு நினைவு வந்தது. அப்போது நடந்த கலவரத்தில் அவந்திகா அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இப்போது யோசித்து பார்த்தால் அந்த வார்த்தைகளில் ஏதோ மர்மம் இருப்பது போல் தோன்றியது. பழிக்கு பழி, உயிருக்கு உயிர், போதுமா? அந்த வார்த்தைகள் அவ்வளவு தீர்க்கமானதாக இருந்தது. அத்தோடு பொறுமை இழந்து சொன்னது போலவும் இருந்தது. அந்த வார்த்தைகளில் அரவிந்த் எதை சொன்னான் என்று அவந்திகாவிற்கு புரியவில்லை. ஆனால் அந்த கத்தி குத்தை வேண்டுமென்றேதான் தன் மார்பில் தாங்கினான் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. இதற்கு மேல் இதை பற்றி யோசித்து குழம்ப அவந்திகாவால் முடியவில்லை. அது என்னவாவோ இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அரவிந்தின் கையை இறுக்கி பிடித்தாள். அரவிந்த் இன்னும் மயக்கத்தில்தான் இருந்தான். அவன் கைகளில் முகம் புதைத்து கொண்டவள், அரவிந்த், எனக்காக இதெல்லாம் பண்ணுனீங்க? எனக்காக உங்க உயிரவே விட துணிஞ்சிட்டீங்களா? உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா அரவிந்த் என்று சொன்னவள் அரவிந்தின் கைகளிலேயே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். அவந்திகாவால் அவள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. எப்போது நேத்ரா அவந்திகாவிடம் அவள் அக்காவின் கதையை சொன்னாலோ அன்றிலிருந்தே அவந்திகா நிம்மதியில்லாமல் தான் இருக்கிறாள். ஆனால் இப்போது அவள் அழுது கொண்டே சிரித்து கொண்டிருந்தாள். அரவிந்திற்கு காயமானதை நினைத்து அழுதவள் அதே நேரம் அரவிந்த் தன்னை எந்த அளவிற்கு காதலிக்கிறான் என்று தெரிந்ததால் சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்தாள். அன்று மதியம் வரையிலுமே அரவிந்த் கண் விழிக்கவில்லை. அவந்திகா ஒரு மடக்கு தண்ணீர் கூட குடிக்காமல் அரவிந்தின் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அவன் தலையை கோதிவிட்டு கொண்டு, அரவிந்த், நீங்க எப்ப கண் முழிப்பீங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவந்திகாவின் கைப்பிடிக்குள் இருந்த அரவிந்தின் கைகள் மெல்ல மெல்ல அசைந்தது. அதைத் தொடர்ந்து மெதுவாக அவன் இமைகள் விரிந்தது. இதற்காகத்தான் காத்திருந்தவள் போல் அவந்திகா அவன் முகமெங்கும் முத்த மழை பொழிய ஆரம்பித்தாள். அரவிந்தை பேசக்கூட விடாமல் அவன் முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தவள் அப்படியே உடைந்து அழ ஆரம்பித்தாள். அவந்திகாவின் முத்த மழையில் நனைந்து திக்குமுக்காடி போயிருந்தவன் இப்போது அவள் கண்ணீரில் நனைய ஆரம்பித்ததும், ஹே அவந்திகா, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவளை அணைப்பதற்காக தன் கையை அசைக்க முயற்சிக்க அவன் கையை அசைக்க முடியாமல் வலி எடுத்தது. ஆ என்று அரவிந்த் லேசாக வலியில் முனக சரியாக அதே நேரம் அந்த அறை கதவு வேகமாக திறக்கப்பட்டது. சட்டென அரவிந்தின் அருகில் இருந்து விலகி அவந்திகா திரும்பி பார்க்க மாதவிதான் வந்திருந்தார். இரவெல்லாம் விழித்திருந்ததாலும் அரவிந்தை நினைத்து அழுதிருந்ததாலும் அவரது கண்கள் இரத்த சிவப்பாக இருந்தது. இவ்ளோ பெரிய விஷயம் வீட்ல நடந்திருக்கு, ஆனா நீங்க எல்லாருமா சேர்ந்து இதை என்கிட்ட இருந்து மறைக்க பாத்திருக்கீங்க தானே? அரவிந்துக்கு இப்படி ஆன விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். என்ன அவ்வளவு பலவீனமானவன்னு நினைச்சிட்டீங்களா? அவந்திகாவால் இந்த கேள்வி எதற்கும் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் மௌனமாக அரவிந்தை பார்க்க மாதவியை பார்த்து மென்மையாக சிரித்த அரவிந்த், அம்மா, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகாவை பார்த்தவன், அவந்திகா, உனக்கும் தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் பயப்படுற அளவுக்கு எனக்கு ஒன்னும் ஆகிடல, நான் நல்லா தான் இருக்கேன், சின்ன காயம்தான், இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம் என்று ஏதோ வக்கேஷன் முடிந்து வீட்டிற்கு கிளம்புபவன் போல் கூலாக சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் பேச்சை கேட்டு எரிச்சல் அடைந்த அவந்திகா, அரவிந்த், இது ஒன்னும் நீங்க ஷூட்டிங்ல போடுற டூப்பு காயம் இல்ல, இது உண்மையான காயம். டாக்டர் 10 நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காரு, அப்புறம்தான் நம்ம வீட்டுக்கு போகணும் என்று சீறினாள். இப்போது எதுவுமே நடக்காதது போல் அவந்திகாவை பார்த்து சிரித்தவன், ஓகே, நீ ஆசைப்பட்டா
இங்கேயே 10 நாள் இருக்கலாம் என்றான். இதை கேட்ட அவந்திகாவிற்கு இன்னும் கடுப்பானது. பைத்தியம் பிடிச்ச குரங்கு, நான் ஆசைப்படுறேனா? அடிப்பட்டது இவனுக்கு, ஆனா எவ்வளவு கூலா பேசிட்டு இருக்கான் என்று தன் மனதிற்குள்ளே அவனை திட்டியவள் மாதவியை பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். மாதவிக்கும் இவர்களது செல்ல சண்டையை பார்த்ததும் கொஞ்சம் அவரது பதற்றம் குறைந்து இயல்பு நிலைக்கு வந்தார். என்னதான் அரவிந்த் இயல்பாக பேசினாலும் டாக்டரை பார்த்து பேசிய பிறகுதான் மாதவியின் மனம் முழுமையாக ஆறுதல் அடையும். அரவிந்தையும் அவந்திகாவையும் கனிவாக பார்த்தவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து, இதெல்லாம் ஏன் தப்புதான். நான் நேத்ராவை பார்க்க போனதால தானே இவ்ளோ பிரச்சனையும் வந்தது. நேத்ரா சின்ன பொண்ணா இருக்கிறதுல இருந்து அவளோட ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்திருக்கேன். எல்லார் மேலையும் அன்பாவும் பாசமாவும் இருக்க அந்த பொண்ணு இப்படி கொடூரமா நடந்துப்பான்னு நான் கனவுலையும் எதிர்பார்க்கல என்று சொன்னவர் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அமைதியாக எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருக்க அவந்திகா அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா தன்னைத்தான் பார்க்கிறாள் என்று அரவிந்திற்கு தெரிந்தது. இருந்தாலும் அவன் அவள் புறம் திரும்பாமல் மாதவியையே பார்த்து கொண்டிருந்தான். என்னதான் நேத்ரா இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டிருந்தாலும் இத்தனை வருடம் அவளை தனது சொந்த சகோதரியாகவேதான் அரவிந்த் நினைத்திருந்தான். அதனால் இப்போதும் அவனால் அவள் மீது கோபத்தை காட்ட முடியவில்லை. இப்போது நேத்ரா எங்கிருக்கிறாள், என்ன செய்கிறாள், ஒருவேளை இந்த விஷயத்தை போலீசிற்கு சொல்லிவிட்டார்களா என்று அவன் மனதில் அடுக்கடுக்கான கேள்விகள் அணிவகுத்து கொண்டிருந்தன. ஆனால் அவன் எதையும் கேட்காமல் தன் உதட்டை கடித்துக் கொண்டு அமைதியாக இருந்தான். அரவிந்தோ இல்லை அவந்திகாவோ நேத்ராவை பற்றி ஏதாவது கேட்பார்கள் என்று மாதவி அமைதியாக இருக்க இருவருமே எதுவும் கேட்கவில்லை என்றதும் ஒரு நீண்ட அமைதிக்கு பின் மாதவியே பேச ஆரம்பித்தார். மரியா சம்பத்துக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன அப்புறமும் சம்பத் எதையும் என்கிட்ட சொல்லாம நேத்ரா வீட்ல இருக்கான்னு மட்டும் சொல்லி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்க போய் நேத்ராவோட கோலத்தை பார்த்ததும் எனக்கு பகீர்னு ஆயிருச்சு. அவ கை கால் முகம் எல்லாம் ரத்தம். அவ கால் காயத்தோட கட்டெல்லாம் பிரிச்சு போட்டிருந்தா. அவ காயத்துல இருந்தும் ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. பைத்தியம் மாதிரி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. நான் பக்கத்துல போய் அவளை தொட்டப்போ நான் யாருன்னு கூட அவளுக்கு அடையாளம் தெரியல. மிரண்டு போய் அப்படியே நகர்ந்து போனா. அங்க என்னதான் நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா என்று சொன்ன மாதவி ஒரு நொடி அமைதியானவர் ஒரு பெருமூச்சு விட்டு தனது பேச்சை தொடர்ந்தார். உன்னை குத்திட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில அவ பைத்தியமாவே ஆகிட்டா. என்ன பண்ணி பார்த்தோம், அவ சரியாகல. வேற வழி இல்லாம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவளை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே மாதவியின் கண்கள் கலங்கியது. என்னதான் இருந்தாலும் 8 வருடமாக அவர் வளர்த்த பெண் இந்த நிலையில் இருந்தால் அந்த வருத்தம் அவருக்கு இருக்கத்தானே செய்யும். அதுக்கப்புறம்தான் அரவிந்துக்கு இப்படி ஆனதே சம்பத் என்கிட்ட சொன்னான். இந்த நிலைமையில போலீஸ் கேஸ் கொடுத்தா கூட நேத்ரா மேல கேஸ் போட முடியாது. அதுவும் இல்லாம இது பெரிய இஷ்யூவாவும் ஆகிரும். அதான் போலீஸ்ல எதுவும் சொல்லல. நேத்ராவை அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டல்லையும் அவளை வெளியே விடாம பாத்துக்க சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றார் மாதவி. இதையெல்லாம் கேட்டு அரவிந்த் மட்டுமல்ல அவந்திகாவும் அதிர்ந்துதான் போனாள். அவந்திகாவிற்கு தெரியும், மனநல மருத்துவமனையில் இருப்பது சிறைச்சாலையில் இருப்பதை விட கொடுமையானது என்று. அதிலும் நேத்ராவின் முந்தைய செயல்களை எல்லாம் வைத்து அவளை தீவிர கண்காணிப்பில்தான் வைத்திருப்பார்கள். ஆனாலும் என்ன செய்வது, அவளின் நரகத்தை அவளேதான் தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். சற்று நேரத்திற்கு முன்னால் சிரித்துக் கொண்டும் அவந்திகாவை கேலி செய்து கொண்டும் இருந்த அரவிந்தால் இப்போது அப்படி இருக்க முடியவில்லை. அவன் என்னதான் மறைத்தும் அவனது முகத்தில் இருந்த சோகம் தெளிவாகவே தெரிந்தது. நேத்ராவிற்காக அரவிந்த் வருத்தப்படுவதை நினைத்து அவந்திகாவிற்கு கோபமெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் இப்ப நேத்ராவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு ஃபீல் பண்றானோ என்று தோன்றியது. அவந்திகா இந்த விஷயத்தை நினைத்து அதிகம் மனதை குழப்பிக் கொண்டிருக்க புது நம்பரில் இருந்து அவளுக்கு ஒரு போன் வந்தது. குழப்பமாக எடுத்து அவள் ஹலோ என்றதும் மறுபுறம் இருந்து இனிமையான குரலில் ஒரு பெண் ஃபார்மலாக, ஹலோ, நீங்க ஆர்டி கேமிங் டீமோட கோச் அமிர்தா ரோஹனா என்றாள். ஆமா, நான் அமிர்தா ரோஹன் தான் பேசுறேன்.
நீங்க என்று அவந்திகா கேட்க, மேடம், நாங்க இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைசிங் கமிட்டில இருந்து பேசுறோம். செலக்ஷன் ரவுண்ட்ல வின் பண்ணி பிரிலிமினரி ரவுண்டுக்கு செலக்ட் ஆகியிருக்க டீம்ல உங்க டீமும் ஒன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் 10 நாள்ல செமிஃபைனல்ஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் போனை கட் செய்தார். இந்த செய்தியை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் மின்னியது. வாவ், தேங்க்யூ சோ மச் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்த பிறகுதான் அவந்திகா இன்றைய தேதியை பார்த்தாள். இன்றுதான் செலக்ஷன் ரவுண்டில் வெற்றி பெற்றவர்களை அபிஷியலாக அறிவிக்க இருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு வாரமாக நடந்த கலேபரத்தில் அவந்திகா அதை சுத்தமாக மறந்திருந்தாள். தன் தலையிலேயே லேசாக தட்டி கொண்டவள், ஹே அவந்தி, வர வர உனக்கு ரொம்ப ஞாபக மறதி ஆயிட்டே வருது என்று முணுமுணுத்தவள் இந்த காம்படிஷனுக்காக அபிஷியல் வெப்சைட்டை திறந்து பார்த்தாள். பாயிண்டில் இவர்கள்தான் 2வது இடத்தில் இருந்தார்கள். முதல் இடத்தில் கிங்ஸ் ஃபைட்டிங் டீம் இருந்தார்கள். அந்த டீமில் இருந்த பிளேயர்களை எல்லாம் அவந்திகா ஒரு முறை பார்த்தாள். பார்பி ஜூலியின் கேவலமான தந்திரங்கள் இல்லை என்றாலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அந்த டீமில் இருந்த அனைவருமே திறமையான பிளேயர்கள் தான். சொல்ல போனால் அந்த டீமில் உள்ள மற்ற அனைவரையும் ஒப்பிடும்போது டைகர் பாலா இப்போது ஒரு டம்மி பிளேயராகத்தான் தெரிந்தான். ஆரம்பத்தில் டைகர் பாலா அந்த டீமிற்கு சென்றதும் அவந்திகாவிற்கு வருத்தமாக இருந்தது. இப்போது அவன் அங்கு இருப்பதும் ஒன்று, இல்லாமல் இருப்பதும் ஒன்று என்பது போல் சப்ளிமெண்டரி பிளேயராகத்தான் இருந்தான். இதை நினைத்த அவந்திகாவிற்கே சிரிப்பு வந்தது. அவந்திகாவிற்கு போன் வந்த நேரம் மாதவி அரவிந்தின் உடல் நலனை குறித்து டாக்டரிடம் விசாரிக்க சென்றிருந்தார். இப்போது ரூமில் அவந்திகாவும் அரவிந்தும் தான் இருந்தார்கள். போனை பார்த்து தனியாக சிரித்துக் கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்து, அரவிந்த் என்று அழைத்த அவந்திகா இந்த விஷயத்தை சொன்னதும் அரவிந்தும் மெல்லிய சிரிப்போடு அதை கேட்டுக் கொண்டிருந்தான். எப்படியும் அவர்களது டீம் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகி விடுவார்கள் என்பது அரவிந்திற்கு தெரியும் தான். ஆனாலும் அவந்திகாவின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் அவன் முகத்திலும் புன்னகையை வரவழைத்தது. ஒரு வழியாக அங்கு நிலைமை கொஞ்சம் சீரானது. சிறிது நேரத்தில் சம்பத் அங்கு வந்துவிட அவந்திகாவும் மாதவியும் வீட்டிற்கு கிளம்பினார்கள். வீட்டிற்கு சென்று குளித்து கிளம்பி அரவிந்திற்கு தேவையான சாப்பாடு பழங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவந்திகா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது, நானும் மாமாவை பார்க்க வருவேன் என்று அடம் பிடித்து அகிலனும் அவந்திகாவோடு வந்தான். ஹாஸ்பிட்டலில் அகிலனை பார்த்ததும் அரவிந்தின் முகம் பிரகாசமானது. வெகு இயல்பாக ஏதோ நண்பர்கள் போல இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்த அவந்திகாவிற்கு வியப்பாக இருந்தது. அரவிந்த், உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்று அவந்திகா சொல்ல, அகிலன் அரவிந்த் இருவருமே அவள் புறம் திரும்பி என்ன என்பது போல் பார்த்தார்கள். அதென்ன அரவிந்த், எப்பவும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உருன்னு இருக்கிற உங்க முகத்துல அகிலனோட பேசையில மட்டும் பல்ப் எரியுது? எனக்கு புரியல. அப்படி எப்படி நீங்க 2 பேரும் எனக்கு தெரியாம க்ளோஸ் ஆனீங்க என்று உண்மையை குழப்பத்தோடு அவந்திகா கேட்க புருவத்தை சுருக்கி அவளை பார்த்த அரவிந்த், இப்ப என்ன சொன்ன? குரங்கா? அதுவும் இஞ்சி தின்ன குரங்கா என்று கேட்கவும் தான் அவந்திகாவிற்கு அவனை வெளிப்படையாகவே திட்டிவிட்டோம் என்பது புரிந்தது. நாக்கை கடித்தவள் பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருக்க இவர்கள் இருவரையும் பார்த்த அகிலனிற்கு சிரிப்புதான் வந்தது. சத்தமாக சிரித்தவன், விடுங்க மாமா, எங்க அக்காவுக்கு பொறாம என்று சொல்லிவிட்டு அவந்திகாவை பார்த்தவன், ஆனாலும் அக்கா, நீ இவ்ளோ பொசசிவா இருக்க கூடாது. மாமா என்கிட்ட பேசுறதுக்கு கூடவா நீ இவ்ளோ கோவப்படுவ என்றான். அட கடவுளே, இவன் என்னடா கதையவே மாத்தி போடுறான் என்று நினைத்த அவந்திகா, நான் அரவிந்துக்கு ஜூஸ் போடுறேன் என்று வேறு புறமாக திரும்பி நின்று கொள்ள அரவிந்த் அவளையே குறும்பாக பார்த்து கொண்டிருந்தான். பாகம் 289. அரவிந்தும் அகிலனும் சேர்ந்து கொண்டு வேண்டுமென்றே அவந்திகாவை வம்பிழுப்பதும் அதற்கு அவந்திகா செல்லமாக கோபித்துக் கொள்வதுமாக அகிலன் அங்கு இருக்கும் வரை அந்த ஹாஸ்பிட்டல் அறையே கலகலப்பாகத்தான் இருந்தது. சிறிது நேரத்தில் டிரைவரை அழைத்து அவந்திகா அகிலனை வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். சிறிது நேரம் அமைதியாக அரவிந்தை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா அரவிந்தின் அருகில் சென்று, அரவிந்த், நீங்க வேணும்னே தானே இந்த கத்தி குத்து வாங்குனீங்க? எனக்காகவா? எனக்காக தான் இப்படி பண்ணீங்களா
என்று கண்ணில் நீர் ததும்ப கேட்டுவிட்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளை தன் அருகே வரச் சொல்லி சைகை செய்தான். ஏதாவது ரகசியம் போல் காதில் சொல்வான் போல என்று நினைத்து அவந்திகா அவன் அருகே செல்ல அவந்திகாவின் உதட்டில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். அவனின் முத்தத்தில் சொக்கி போன அவந்திகாவும் தான் கேட்ட கேள்விக்கு அரவிந்த் பதில் சொல்லவில்லை என்பதையே மறந்துவிட்டு அவன் முத்தத்தில் மூழ்க ஆரம்பித்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர்கள் முத்தத்திலிருந்து விடுபட அரவிந்தின் கண்களை நேராக பார்க்க முடியாத அவந்திகா சோஃபாவில் சென்று அமர்ந்து விட்டாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் அதற்கு பின் தன் போனை எடுத்து பார்க்க, அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு, தூங்குங்க என்று உரிமையாக அதட்டியவள் அவன் போனை பிடுங்கி தூர போட, சரி ஓகே நான் தூங்குறேன், நீயும் கூட படுத்துக்கோ என்று அரவிந்த் சொல்லவும் அவன் ஏதோ விளையாடுகிறான் என்றுதான் அவந்திகா நினைத்தாள். ஆனால் அவன் பிடி உறுதியாக இருந்தது. அரவிந்த் என்னாச்சு உங்களுக்கு? நீங்க தூங்குங்க, நான் அங்க சோஃபால படுத்துக்கிறேன் என்று அவந்திகா நெளிய, இல்ல இங்கேயே படு, பெட் பெருசா தானே இருக்கு என்று அவன் லேசாக தள்ளி படுக்க, ஓகே ஓகே அரவிந்த், நீங்க தள்ளி படுக்காதீங்க, நான் இந்த இடத்திலே படுத்துக்கிறேன் என்று சொன்னவள் அவன் அருகிலேயே படுத்து கொண்டாள். குழந்தைகள் தூங்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் சிறிது நேரம் அவர்களோடு படுத்திருந்து விட்டு அவர்கள் தூங்கிய பிறகு அம்மா எழுந்து செல்வார்களே, அதே போல் செய்யலாம் என்றுதான் அவந்திகா செய்தாள். ஆனால் பல நேரங்களில் அந்த அம்மாவே தூங்கி போனாலும் அந்த குழந்தை கொட்ட கொட்ட விழித்து கொண்டு போக்கு காட்டிக் கொண்டிருக்கும். அதே போல்தான் இங்கும் நடந்தது. படுத்து சிறிது நேரத்திலேயே அவளுக்கு இருந்த அலுப்பிலும் நேற்று இரவு முழுவதும் தூங்காததாலும் அவந்திகா அசந்து தூங்கி போனாள். ஆனால் அரவிந்த் தூங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா நன்றாக தூங்கிவிட்டாள் என்று தெரிந்ததும் மெதுவாக அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தவன், தியா உனக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன், எப்பவும் உன் கூட நான் இருப்பேன் என்று அவள் காதில் கிசுகிசுத்தான். மறுநாள் காலை அவந்திகா எழுந்து பார்த்தபோது அரவிந்தின் கழுத்தில் கை போட்டு அவன் கால் மேல் காலை போட்டு குண்டக்க மண்டக்க படுத்திருந்தாள். இரவில் எப்படி தூங்கினாள், எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. கண் விழித்த போதும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு சுற்றி முற்றி பார்த்தவளுக்கு அப்போதுதான் அரவிந்தின் காயம் ஞாபகத்திற்கு வந்தது. பதறி அடித்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தவள், ஐயோ அரவிந்த், நான் உங்க காயத்தை ஏதாவது பண்ணிட்டேனா? இதுக்குத்தான் நான் சோஃபாலேயே படுத்துக்கிறேன்னு சொன்னேன், இப்ப பாருங்க என்று பதறினாள். அவந்திகாவின் உதட்டில் கை வைத்து அவளை அமைதிப்படுத்தியவன், ஹே அவந்திகா, ஒன்னும் இல்ல, இங்க பாரு, நான் நல்லாத்தான் இருக்கேன் என்றான். ஒரு முறைக்கு இருமுறை அவன் காயத்தை பார்த்து டாக்டரையும் அழைத்து வந்து பரிசோதிக்க சொல்லி அவன் காயத்திற்கு எதுவும் ஆகவில்லை என்று தெரிந்ததும் தான் அவந்திகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. அதன் பின் டவலை நனைத்து அரவிந்தின் உடலை துடைத்து விட்டவள் தன் கையாலேயே அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாள். பரவாயில்லையே, இவ்ளோ நல்ல கவனிப்பு கிடைக்கும்னா இன்னொரு கத்தி குத்து கூட வாங்கலாம் போல என்று சொல்லிக் கொண்டே அரவிந்த் சாப்பிட கோபமாக அவனை முறைத்து பார்த்தாள் அவந்திகா. கத்தி குத்து வாங்கணும்னு அவசியம் இல்ல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள். நேத்ரா என்னவோ இவர்களை பிரிக்க வேண்டும் என்றுதான் திட்டம் போட்டாள். ஆனால் அவளது திட்டமே அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் இன்னும் அதிக நெருக்கத்தை உண்டு பண்ணியது. அடுத்தடுத்து வந்த நாட்களில் அரவிந்தை பார்த்து கொள்வது, கேமிங் சென்டருக்கு சென்று ட்ரைனிங் கொடுப்பது, வீட்டிற்கு செல்வது என்று அவந்திகா பம்பரமாக சுழல ஆரம்பித்தாள். 5 நாட்களிலேயே அரவிந்த் நன்றாக எழுந்து நடக்கும் அளவிற்கு தயாராகிவிட்டான். ஆனாலும் அவந்திகா பிடிவாதமாக, அரவிந்த், நீங்க வீட்டுக்கு வந்தா ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க, இன்னும் 5 நாள் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கலாம் என்று சொல்லிவிட்டதால் அரவிந்தும் சரி என்று ஒத்துக்கொண்டான். எப்போதும் போல் வீட்டிற்கு சென்று அரவிந்திற்காக உணவை எடுத்து கொண்டு வந்த அவந்திகா என்னதான் அவன் குணமாகி இருந்தாலும் அவனுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டு கொண்டிருக்க, சம்பத்த வர சொல்லிருக்கேன், இந்த டிஸ்சார்ஜிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவன் பார்த்துப்பான் என்றான் அரவிந்த். அரவிந்த், இப்பவே டிஸ்சார்ஜ் ஆகணுமா என்ற அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டதும், விட்டா நீ என்ன இந்த ஹாஸ்பிட்டல்லையே செட்டில் ஆக சொல்லிருவ போல, இங்க பார், எனக்கு நல்லா சரியாகிருச்சு
என்று சொல்லி தன் கைகளை வேகமாக அசைத்து காண்பிக்கவும், ஓகே 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 அரவிந்த், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் என்று அவந்திகாவும் ஒத்துக்கொண்டாள். அவந்திகாவிற்கு தெரியும் தன்னோடு அமர்ந்து மேட்ச் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரவிந்த் காலையிலேயே இவ்வளவு வேகமாக டிஸ்சார்ஜ் ஆகிறான் என்று. ஹாஸ்பிட்டலில் முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்த பிறகு அரவிந்தும் அவந்திகாவும் காம்படிஷன் நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். இவர்கள் சென்ற நேரம் ஏற்கனவே பிளேயர்ஸ், அவர்களது கோச் என்று அனைவருமே தயாராக இருந்தார்கள். 10 நாட்கள் ஆகி இருந்தாலும் அரவிந்தால் இப்போது கையை நன்றாக அசைக்க முடிந்தாலும் அவன் காயம் இன்னும் முழுமையாக குணமாகவில்லை. கூட்டமாக இருக்கும் இடத்தில் அல்லாமல் பெரிதாக யாரும் இல்லாத இடமாக பார்த்து அரவிந்தை அமர வைத்தவள் வேகமாக இவர்களது டீமின் பிளேயர்ஸ் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். ஒரு வீடியோ கேம் காம்படிஷனிற்கு இவ்வளவு கூட்டம் வருவார்களா என்று அவந்திகாவே ஆச்சரியப்பட்டு போனாள். பார்வையாளர் இடத்தில் ஒரு சீட்டு கூட காலியாக இல்லாமல் அத்தனை கூட்டம் இருந்தது. இப்போது அரவிந்த் இருந்த இடத்திலும் நிறைய கூட்டம் வந்திருந்தார்கள். நல்ல வேளையாக அரவிந்த் இந்த முறை எச்சரிக்கையாக தன் முகத்தை முழுமையாக மூடி இருந்ததால் அவனை பெரிதாக யாரும் கண்டு கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தையும் தான் நிற்கும் இந்த ஸ்டேஜையும் பார்த்த அவந்திகாவிற்கு அவளை அறியாமல் ராஜனின் நினைவு வர ஆரம்பித்தது. இந்த 10 நாட்களில் பெரிதாக அவள் ராஜனை பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் இப்போது அவளை அறியாமல் ஆழ் மனதில் இருந்த ராஜனின் எண்ணம் அவள் கண்களை கலங்க வைத்தது. ராஜன் மட்டும் உயிரோடு இருந்து இப்ப இங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்தவளின் உதட்டில் கசப்பான புன்னகை தோன்றியது. எவ்வளவு முயற்சி செஞ்சும் என்னால ராஜனை மறக்க முடியலையே. அதே மாதிரிதான அரவிந்தாலையும் அவரோட முதல் காதலிய மறக்க முடியாது என்று நினைத்த அவந்திகா ஒரு பெருமூச்சு விட்டு, இந்த போட்டி அரவிந்துக்காகவும் நம்ம பிளேயர்ஸ்காகவும் மட்டும் இல்ல, இந்த போட்டி ராஜனுக்கானது, ராஜனோட கனவு. என்னைக்காச்சும் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்ல விளையாண்டு சாம்பியன் ஆகணுங்கிறது ராஜனோட கனவு. நான் இப்போ ராஜனோட கனவை நனவாக்குவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அவளுக்காக காத்திருக்கும் பிளேயர்ஸை நோக்கி சென்றாள். அங்கே ஒவ்வொரு டீமிற்கும் ஒரு அறை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் அமர்ந்து அவந்திகாவின் டீமை சேர்ந்தவர்கள் எல்லாம் தீவிரமாக அவர்களது விளையாட்டை பற்றி டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தார்கள். அவந்திகா அங்கு செல்வதற்கு முன்னால் முந்திக் கொண்டு அந்த ரூமின் கதவை திறந்தான் 20களின் ஆரம்பத்தில் இருந்த ஒரு இளைஞன். அவனை பார்த்ததும் அவன் கிங்ஸ் ஃபைட்டிங் டீமின் கேப்டன் என்பதை அவந்திகா தெரிந்து கொண்டாள். அவனுக்கு தங்கள் டீமில் என்ன வேலை, அவன் அங்கு என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக அவந்திகா அதற்கு மேல் முன்னோக்கி செல்லாமல் அங்கேயே நின்று கவனிக்க ஆரம்பித்தாள். கைகளை கட்டிக்கொண்டு அந்த அறையின் வாசலிலேயே நின்ற அந்த இளைஞன் உள்ளே சுற்றியும் முற்றியும் ஒரு முறை பார்த்துவிட்டு, எங்கப்பா உங்க டீம் கோச் அமிர்தா ரோஹன் எங்க? இதுக்கு முன்ன எந்த மேட்ச்லயும் அவங்க கலந்துக்கல, இன்னைக்கு செமிஃபைனல், இதுலயாச்சும் அவங்க கலந்துப்பாங்களா? அவங்களோட அந்த அழகான முகத்தை பார்க்கலான்னு நினைச்சேன், பட் இன்னைக்கும் அவங்க வரல என்று சொல்லியவன் நக்கலாக உச்சு கொட்டி கொண்டு நிற்க அவனை தொடர்ந்து அவன் டீமில் இருக்கும் மற்றவர்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். எப்படி வருவாங்க? அவங்க எல்லார் முன்னாவும் வந்தா அவங்களோட அந்த அழகான முகத்தை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்கன்னா என்ன பண்றது என்று சொல்லி மற்றொருவன் சத்தமாக சிரிக்க, அது என்னவோ உண்மைதான், ஆனாலும் எனக்கு ஒண்ணுதான் புரியவே இல்ல, எல்லார் முன்னவும் வரக்கூட தைரியம் இல்லாத அந்த அமிர்தா ரோஹன் எதை வச்சு பெஸ்ட் ஃபீமேல் கேஸ்டர் போட்டியில நம்ம கோச்சை எதிர்த்து வின் பண்ணுனான்னு தெரியல. கண்டிப்பா அவளோட அழக காட்டி யாரையும் மயக்கிருக்க முடியாது என்று கேவலமாக சொன்னவர்கள் ஏதோ பெரிய காமெடி சொல்லிவிட்டது போல் தங்களுக்குள்ளேயே பலமாக சிரித்து கொண்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆகாஷிற்கும் அவனின் மற்ற டீம் நபர்களுக்கும் கோபம் பொத்து கொண்டு வந்தது. தன் எதிரே நின்று பேசிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கெல்லாம் மூளையே இல்லை என்றுதான் அவனுக்கு தோன்றியது. ஆகாஷிற்கு அவந்திகாவை பிடிக்காதுதான், ஆனால் அவந்திகா அழகில்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த பெண்ணையும் அழகி என்று சொல்வதற்கு இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. வியனால் இந்த பேச்சை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை. தன் கைகளை மடக்கி வெளியே சென்றவன்,
நீங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க கோச்ச பத்தி தரக்குறைவா பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க என்று சீறினான். இதை கேட்ட கிங்ஸ் ஃபைட்டிங் டீமின் கேப்டன், என்னது, நாங்க தரக்குறைவா பேசுறோமா? நாங்க உள்ளத தானே பேசுறோம் என்று சொல்லி நக்கலாக சிரித்தான். இப்போது ஆகாஷும் பொறுமை இழந்து வெளியே எழுந்து வர அவன் பேசுவதற்கு முன்னால், நீங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று ஒரு மென்மையான குரல் கேட்டது. அனைவரும் குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தார்கள். பார்பி ஜூலி தான் அவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளது டீம் கேப்டனை முறைத்து பார்த்தவள், எவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கீங்க? யார் எப்படி இருந்தா என்ன? ஒருத்தரோட உருவத்துல என்ன இருக்கு? நம்ம இங்க கேமிங் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஒன்னும் அழகி போட்டிக்கு வரல, புரியுதா என்றவள் வெளிப்படையாக அந்த கேப்டனை திட்டுவது போல் இருந்தாலும் உண்மையில் அவளும் அம்ருதா ரோஹனின் உருவத்தை கேலி செய்து தான் பேசிக் கொண்டிருந்தாள். அவளின் டீமை சேர்ந்த அனைவரும் அவளின் சாமர்த்தியத்தை பார்த்து சிரித்து கொண்டார்கள். கோச், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த அம்ருதா ரோஹனுக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி பொது இடத்துல தன்னோட முகத்தை காட்ட கூடாதுன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா. ஒருவேளை அவ இங்க வந்து நின்னா ஆர்டி டீம் பிளேயர்ஸ்க்கு தான் ரொம்ப சங்கடமா போகும். நான் மட்டும் அவங்க இடத்துல இருந்தேன்னா இவ்வளவு ஒரு அசிங்கமானவங்க தான் என்னோட கோச்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருந்திருக்கும் என்று சொன்ன கிங்ஸ் ஃபைட்டிங் டீமின் கேப்டன் ஏளனமாக உச்சி கொட்டி ஆகாஷையும் மற்றவர்களையும் பார்த்தான். இதை கேட்டு தனக்குள்ளேயே சிரித்து கொண்ட பார்பி ஜூலி நல்லவள் போல், ஷூ, வாயமுடு, நல்லதா பேசுறதுக்கு எதுவும் இல்லனா நீ எதுவும் பேசக்கூடாது, எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க என்று அதட்டியவள் ஆகாஷை பார்த்து, சாரி ஆகாஷ், அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவன் இப்படித்தான், எப்பவும் எதையும் யோசிக்காம பேசிட்டு இருப்பான். ஒருத்தரோட உருவத்தை வச்சு மட்டமா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க நம்ம விளையாடத்தானே வந்திருக்கோம். நமக்கு திறமை தான் முக்கியம். அதுவும் இல்லாம அசிங்கமா இருந்தா அவளுக்கு திறமை இருக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? ஆமா, எங்க அம்ருதா ரோஹனை காணோம் என்று அப்பாவி போல் கேட்டாள். நம்பர் 1 இ ஸ்போர்ட்ஸ் கேஸ்டர் போட்டியில் அம்ருதா ரோஹனிடம் பார்பி ஜூலி படு தோல்வி அடைந்ததிலிருந்து அம்ருதா ரோஹனை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த போட்டி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே அம்ருதா ரோஹன் வருவாள் என்று நினைத்து காத்திருந்த பார்பி ஜூலிக்கு பெருத்த ஏமாற்றம். தன்னுடைய டீம் விளையாடுவதையே பார்க்க வரவில்லை என்றால் அவள் எவ்வளவு அசிங்கமானவளாக இருப்பாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்பி ஜூலிக்கு ஆர்வமாக இருந்தது. பார்பி ஜூலியின் கேள்விக்கு ஆகாஷ் ஏதோ பதில் சொல்வதற்குள், நான் இங்கதான் இருக்கேன் என்று அவர்களுக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட குரல் ஒன்று கேட்டது. அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கி ஆர்வமாக பார்க்க இவர்களை நோக்கி நடந்து வந்த அவந்திகா தன் கையை பார்பி ஜூலியின் முன் நீட்டி, ஹாய், இன்னும் ஃபார்மலா என்ன இன்ட்ரோ குடுக்கல, நான் தான் அம்ருதா ரோஹன் என்றாள். எப்போதும் போல் இல்லாமல் இன்று அவந்திகா அணிந்திருந்த வெள்ளை நிற டாப்பும் அதற்கு ஏற்றாற்போல் இருந்த கருப்பு நிற ஜீன்ஸும் அவளை இன்னும் அழகாக இளமையாக காட்டியது. பார்பி ஜூலிக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருக்குமே இது சாட்டையடியாக இருந்தது. தான் அழகாக இல்லாததால் தான் அம்ருதா ரோஹன் வெளி உலகத்திற்கு தன் முகத்தை காட்ட மறுக்கிறாள் என்று சொன்ன அனைவரது முகத்திலும் ஒரே நேரத்தில் தன் அறிமுகத்தின் மூலம் அவந்திகா சாணியை வாரி இறைத்தது போல் இருந்தது. பார்பி ஜூலி பதிலுக்கு அவந்திகாவிற்கு கை கொடுக்க கூட மறந்து அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பாகம் 290. அவந்திகா நான் தான் அம்ருதா ரோஹன் என்று சொன்னதும் பார்பி ஜூலியின் முகம் பேயறைந்ததை போல் மாறியது. அவந்திகாவிற்கும் இதை சொல்லும் எண்ணம் இல்லைதான். ஆனால் எத்தனை நாள்தான் உண்மையை உலகத்திற்கு சொல்லாமல் மறைக்க முடியும்? இனி ஒவ்வொரு உண்மையாக அனைத்தையும் சொல்லிவிடலாம் என்று நினைத்துத்தான் தான் அம்ருதா ரோஹன் என்று ஒத்துக்கொண்டாள். ஆரம்பத்தில் பார்பி ஜூலியும் அம்ருதா ரோஹனும் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்து கொண்டிருக்கும் போதே அம்ருதா ரோஹன் முகத்தை காட்டவில்லை என்றாலும் கேமின் நிலவரங்களை துல்லியமாக கணித்து சொல்லிவிடுவாள். ஆனால் பார்பி ஜூலியால் அவ்வளவு துல்லியமாக கணிக்க முடியாது. அப்போதுதான் அம்ருதா ரோஹனையும் பார்பி ஜூலியையும் ஒப்பிட்டு பார்பி ஜூலிக்கு கேமிங் பற்றிய அறிவெல்லாம் இல்லை, அவள் வெறும் அழகை வைத்து
ஷோ காட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒரு சிலர் பார்பி ஜூலியை விமர்சிக்க, அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த அம்ரிதா ரோஹன் அசிங்கமாக இருப்பதால் தான் தன் முகத்தை உலகிற்கு காட்ட மறுக்கிறாள் என்று பார்பி ஜூலி ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட ஆரம்பித்தாள். அம்ரிதா ரோஹனும் அதற்கு எந்தவிதமான எதிர்வினையும் ஆற்றாததால் உண்மையிலேயே அவள் அவலட்சணமான முகத்தை கொண்டவள் என்று அவளும் நம்ப ஆரம்பித்தாள். அதனால் தான் அழகாக இருப்பதாக பார்பி ஜூலிக்கு ஒரு கர்வம் இருந்தது. ஆனால் இப்போது உண்மை தெரிந்ததும் பார்பி ஜூலியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவு முயன்றும் வெறும் பார்வைக்காக கூட அவளால் அவள் முகத்தில் தெரிந்த வெறுப்புணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே வெறுப்போடு அவந்திகாவிற்கு கை கொடுத்தவள், ஓ அப்போ நீதான் அந்த அம்ரிதா ரோஹனா என்றாள். பார்பி ஜூலியின் கை அவந்திகாவின் கையை தொடுவதற்குள் தன் கையை எடுத்துக்கொண்ட அவந்திகா, ஆஃப் கோர்ஸ், நான் பெருசா என்ன வெளியே காட்டிக்காம மறைஞ்சிருக்கேன் தான். பட் என்னோட செயல்கள் எல்லாம் வெளிப்படையாவும் நேர் வழியிலையும் தான் இருக்கும். மத்தவங்க மாதிரி குறுக்கு வழிய பயன்படுத்துறது எனக்கு பிடிக்காது என்று அழுத்தமாக சொன்னவள் பார்பி ஜூலியை கூர்மையாக பார்த்து, பார்பி ஜூலி, எல்லார் முன்னவும் வெளிப்படையா இருக்கீங்க தான், பட் உங்க செயல்கள் எப்படி என்று குத்தலாக ஒரு கேள்வியை கேட்டாள். அவந்திகா அன்று மேட்சில் பார்பி ஜூலியின் டீம் இவர்களது ஸ்ட்ராட்டஜியை திருடியதை பற்றித்தான் பேசுகிறாள் என்று அனைவருக்குமே புரிந்தது. லேசாக புன்னகைத்த பார்பி ஜூலி, அம்ரிதா ரோஹன் எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது என்று சொல்லிவிட்டு ஆகாஷை பார்த்து, ஆகாஷ், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி நான் ஏற்கனவே உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீ ஃப்ரீயா இருக்கும்போது அம்ரிதா ரோஹன் கிட்ட இத பத்தி சொல்லிட்டேனா அவங்க என்ன பத்தி தப்பா நினைக்காம இருப்பாங்க என்று சொன்னவள் தன் டீமை திரும்பி பார்க்க வாயை பிளந்து கொண்டு அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பார்பி ஜூலியின் அக்னி பார்வையை பார்த்து இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள். அவர்களை முறைத்து பார்த்த பார்பி ஜூலி, எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்ப நம்ம ரூமுக்கு போலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவர்களது அறையை நோக்கி நடந்தாள். வாவ், அவங்க செலிபிரிட்டி மாதிரி அவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணல நம்ம கோச்செல்லாம் அவங்க அழகுக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது என்று ஒருவன் சொல்ல, அழகு மட்டும் இல்ல, அவங்க வாய்ஸும் ரொம்ப அழகா இருக்கு என்றான் மற்றொருவன். இவங்க தான் அந்த டீம் கோச்னு முன்னவே தெரிஞ்சிருந்தா நான் அவங்க டீம்லயே ஜாயின் பண்ணிருப்பேன் என்று மாறி மாறி பார்பி ஜூலியின் டீமில் இருந்தவர்கள் அவந்திகாவை பற்றி பேசிக் கொண்டிருக்க, இதையெல்லாம் கேட்ட பார்பி ஜூலிக்கு வயிறு எரிய ஆரம்பித்ததும் கோபமாக தனது டீமின் கேப்டனை அழைத்தவள், இன்னைக்கு அந்த ஆர்டி டீமை உண்டு இல்லன்னு பண்றோம், ஒரே ரவுண்ட்லயே கிளீன் போல்ட் ஆக்கி விடுறோம் என்று உருமினாள். பார்பி ஜூலி சொல்வதை கேட்டு தலையை சொரிந்த கேப்டன், கோச், நான் அவங்க டீம் எல்லா மேட்சையும் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு, அவங்களோட டீம் ஒர்க் ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு என்னமோ அவங்கள தோக்கடிக்க முடியும்னு நம்பிக்கை இல்ல என்றான். இதை கேட்டு வில்லத்தனமாக சிரித்த பார்பி ஜூலி, அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீங்க விளையாடையில உங்க முழு எஃபர்ட் போட்டு விளையாடுங்க, அது போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவள் ஒரு அடி முன்னே சென்று மீண்டும் திரும்பி பார்த்து, நம்ம டீம் ஓனர் மிஸ்டர் சூர்யாக்கு மட்டும் அவந்திகா தான் அம்ரிதா ரோஹன்னு தெரிய வேணாம் என்றாள். பார்பி ஜூலி எதற்காக இதை சொல்கிறாள் என்று தெரியவில்லை என்றாலும் அந்த கேப்டன் சரி என்று தலையசைத்தான். அதன் பிறகு மற்ற பிளேயர்ஸ்களை பார்த்து ஊக்குவிக்கும் வார்த்தைகளை சொன்ன பார்பி ஜூலி அங்கிருந்து சென்றாள். இங்கே அவந்திகாவின் டீமில் பார்பி ஜூலி சென்றதிலிருந்து ஆகாஷ் பார்பி ஜூலியின் பக்கம் இருக்கும் நியாயத்தை விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தான். இதான் அவந்திகா நடந்துச்சு. பார்பி ஜூலி அந்த இன்ஃபர்மேஷனை திருடல, அவங்க பாஸும் அந்த கேப்டனும் சேர்ந்துதான் இந்த வேலைய பண்ணிருக்காங்க. பார்பி ஜூலிக்கு இந்த விஷயத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது என்று ஒரு வழியாக ஆகாஷ் முழு கதையையும் சொல்லி முடிக்கும் போது அவந்திகாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. சலிப்போடு ஆகாஷை பார்த்த அவந்திகா, ஆகாஷ், நீ நல்ல புத்திசாலியான பையன்தான், உண்மைய சொல்லு, அந்த பார்பி ஜூலி சொல்ற கதையெல்லாம் நீ நம்புறியா? அவந்திகாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஆகாஷ் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க, ஆகாஷ், அது எப்படி கோச்சுக்கு தெரியாம நேரடியா பாஸ் வந்து கேப்டன் கிட்ட இந்த ஐடியா எல்லாம் சொல்லுவாரு? ஆனாலும் ஆகாஷ்,
நீ அந்த பார்பி ஜூலிய ரொம்பத்தான் நம்புற. அதுவரை அமைதியாக இருந்த ஆகாஷ் இந்த வார்த்தைகளை கேட்டதும், நான் பார்பி ஜூலிய நம்பல, நான் தியாவை நம்புறேன். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தியாவும் ராஜனும் தான் ஆன்லைன் கேமிங்கோட கடவுள் மாதிரி இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துதான் நான் கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சு தியா 8 வருஷம் ஆனாலும் இது மாதிரி தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தியா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட அவந்திகா அதிர்ந்து போனாள். ராஜனும் அவளும் கேமிங் உலகத்திலிருந்து மறைந்து எத்தனையோ வருடங்களாகிறது. ஆனாலும் இன்று வரை அனைவரும் அவர்களை நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்ற எண்ணமே அவள் இதயத்தின் வலிகளுக்கு மருந்திடுவது போல் இருந்தது. அதற்கு மேல் பார்பி ஜூலியை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல், இன்னைக்கு கேம் நல்லா விளையாடுங்க, நம்ம டீமோட ஓனர் அரவிந்த் சாரும் நீங்க விளையாடுறத பார்க்க வந்திருக்காரு. சோ உங்களோட முழு திறமையையும் காட்டுங்க என்றாள். அவந்திகா அரவிந்தை பற்றி சொன்னதும் ஆர்வமாக அவளை பார்த்த ஆகாஷ், உங்களுக்கு அரவிந்த் சாரை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமா என்றான். என்னதான் அரவிந்தும் அவந்திகாவும் அவர்களிடம் தங்களது உறவை பற்றி சொல்லவில்லை என்றாலும் ஆகாஷிற்கு இவர்களது உறவில் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருப்பதாக தோன்றியது. ஒருவேளை ஆகாஷ் மிஸ்ஸஸ் அரவிந்தை பற்றி கேட்க போகிறானோ என்ற குழப்பத்தோடு அவனை பார்த்த அவந்திகா, ஏன் அப்படி கேக்குற என்றாள். ஆகாஷ் எதையோ கேட்க வந்து தயங்கி நிற்கவும் இப்படியே எஸ்கேப் ஆகிவிடலாம் என்று நினைத்த அவந்திகா மெதுவாக அங்கிருந்து நகர, அரவிந்தா ராஜனா என்று சட்டென கேட்டான் ஆகாஷ். கண்கள் விரிய ஆச்சரியமாக பார்த்த அவந்திகா, என்னது அரவிந்தா ராஜனா? அது எப்படி சாத்தியமாகும்? இல்லவே இல்ல என்றாள். அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. 8 வருடங்களுக்கு முன் அவள் ராஜனை காதலித்தாள். இப்போது அவள் அரவிந்தை காதலிக்கிறாள். இதை தவிர அவர்களுக்குள் வேறு ஒற்றுமை இல்லை என்று தோன்றியது. அவந்திகா இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, அது எப்படி இல்லாம இருக்க முடியும்? நான் இந்த டீம்ல சேர்ந்தப்போ அரவிந்த் கூட ஒரு மேட்ச் விளையாடினேன். அவரோட ஒவ்வொரு மூவும் ராஜனோட மூவ் மாதிரியே இருந்துச்சு. ராஜனோட மூவ் எனக்கு நல்லா தெரியும் என்று ஆகாஷ் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களது ரூம் கதவு திறக்கப்பட்டது. ஆகாஷ் தான் பேசிக் கொண்டிருந்ததை அப்படியே பாதியில் நிறுத்தினான். அந்த ரூமில் இருந்த அனைவரும் ஒரே நேரத்தில் வாசலை பார்க்க, கையில் ஒரு ட்ரே நிறைய டீ கப்புகளோடு பார்பி ஜூலி அந்த அறைக்குள் வந்து கொண்டிருந்தாள். உள்ளிருந்த அனைவரையும் பார்த்து முகமெல்லாம் பல்லாக புன்னகைத்தவள், தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அமிர்தா ரோஹனை ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. அத நினைச்சு அமிர்தா ரோஹன் எங்க மேல ரொம்ப கோபமா இருக்கலாம். பட் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு தான் என் ஆசை. அதான் எங்க டீம் சார்பா சாரி சொல்ற விதமா உங்க எல்லாருக்கும் நான் டீ கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவள் முன்னே நடக்க, அங்கேயே நில்லு என்று சத்தமாக சொன்ன அவந்திகா வேகமாக பார்பி ஜூலியின் அருகே நடந்து சென்று அவளது வழியை மறைத்து நின்றாள். பார்பி ஜூலி எதுவுமே தெரியாத அப்பாவி போல முகத்தை வைத்துக்கொண்டு அவந்திகாவை பார்க்க, பார்பி ஜூலி, இல்ல புரியாம தான் கேக்குறேன், எங்களெல்லாம் என்ன கேன பசங்க நினைச்சிட்டீங்களா? காம்படிஷன் நடக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்ன எதிரி டீம் குடுக்கறத சாப்பிடுறதுக்கு என்று சொன்ன அவந்திகா கதவை சாத்த தயாராக பாவமாக ஆகாஷை பார்த்த பார்பி ஜூலி, ஆகாஷ், இதோ உங்க கோச் சொல்ற மாதிரி நான் இந்த டீல ஏதாச்சும் கலந்திருப்பேன்னு நீ கூடவா என்ன சந்தேகப்படுற என்றாள். இதை கேட்ட ஆகாஷ், சாரி பார்பி, இப்போதைக்கு எங்களுக்கு இந்த டீ வேணாம் என்றான். இதை கேட்டு பார்பி ஜூலியின் முகம் கடுமையாக மாறியது. நான் இதுல ஏதாவது கலந்திருப்பேன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க. ஓகே, நான் உங்க கண்ணு முன்னவே இத குடிச்சு காட்டுறேன் என்று ஒரு கப் டீயை எடுத்து அனைவரும் பார்க்குமாறு தலைக்கு மேல் உயர்த்தி காட்டினாள். சபா, இப்ப எதுக்கு இவ இந்த டிராமாவை போட்டுட்டு இருக்கா? இந்த நேரத்துல யார் இவகிட்ட டீ கேட்டாங்க என்று அவந்திகா தன் மனதில் நினைத்து கொண்டு சலிப்போடு பார்பி ஜூலியை பார்த்து கொண்டிருக்க, அந்த நேரம் பார்பி ஜூலிக்கு பின்னால் யாரோ அவளை இடித்து விட்டு செல்ல, அடுத்த நொடி அவள் கையில் இருந்த கொதிக்கும் டீ அவந்திகாவின் முகத்தை நோக்கி வந்தது. அவந்திகா செய்வது அறியாமல் திகைத்து நின்ற நேரம் அவந்திகாவை ஒரு கை பிடித்து இழுத்தது. அதே நேரம் அவள் முகத்திற்கு முன்னால் 4 கைகள் கேடயம் போல் விரிந்தது.
அவந்திக்காவால் காற்றில் கூட அந்த டீயின் வெப்பத்தை உணர முடிந்தது. அவள் என்ன நடக்கிறது என்றே புரியாமல் நிற்க, ஆ என்ற அலறல் குரல்தான் அந்த அறையில் இருந்த அனைவரையும் நிகழ்விற்கு கொண்டு வந்தது. அதிர்ந்து போன அவந்திகா திரும்பி பார்க்க அவள் கையை பிடித்திருந்த ஆகாஷின் கைகளில் சில துளி டீ சிந்தி இருந்தது. அவள் முகத்தில் டீ கொட்டாமல் தடுத்த வியனின் கையும் வினோத்தின் கையும் சிவந்திருந்தது. பார்பி ஜூலியை எதிர்த்து அவந்திகா நிற்கும் போதே அந்த அறையில் இருந்த மற்ற அனைவரும் அவளுக்கு ஆதரவாக அவளை சுற்றி நின்றார்கள். அந்த டீ அவந்திகாவின் முகத்தை நோக்கி வந்ததுமே எதையும் யோசிக்காமல் ஆகாஷ் அவந்திகாவின் கையை பிடித்து பின்னால் இழுத்தான். அதே நேரம் அவன் அருகே நின்று கொண்டிருந்த வியனும் வினோத்தும் அவந்திகாவின் முகத்தில் டீ கொட்டிவிடாமல் அவள் முன்னே கையை வைத்து தடுத்திருந்தார்கள். இவர்கள் யாருக்கும் அவந்திகாவின் மீது நல்ல மதிப்பு இல்லை என்றாலும் தங்கள் கண்ணுக்கு முன் யாருக்காவது ஒரு ஆபத்து நடந்தால் தங்கள் உள்ளுணர்வின் உந்துதலால் காப்பாற்றுவார்களே, அப்படித்தான் அவந்திகாவை காப்பாற்றினார்கள். ஆனால் அந்த டீ அவர்கள் மீது பட்டதும் தான் தெரிந்தது அது இயல்பான சூட்டை விடவும் பல மடங்கு அதிக சூடாக இருக்கிறது என்று. இது மட்டும் அவந்திகாவின் மென்மையான முகத்தில் பட்டிருந்தால் அவ்வளவுதான். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துதான் அவள் முகத்தை குணமாக்கி இருக்க வேண்டும். அவந்திகாவிற்கு வந்த கோபத்திற்கு பார்பி ஜூலியை இப்போதே அடித்து துவம்சம் செய்ய வேண்டும் போல் தோன்றியது. அதே நேரம் அவந்திகாவின் டீமில் இருப்பதிலேயே அமைதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கை மடக்கி கொண்டு பார்பி ஜூலியை அடிப்பதற்கு சென்றான். சஞ்சீவ், ஸ்டாப். எதுவா இருந்தாலும் நம்ம கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துப்போ. இப்ப ஏதாவது பண்ணுனா நம்ம டிஸ்குவாலிஃபை ஆகிருவோம் என அவனை தடுத்தாள் அவந்திகா. இந்த வார்த்தைகளை கேட்ட சஞ்சீவ் அதற்கு மேல் ஒரு அடி முன்னே செல்லாமல் அப்படியே நின்றான். பார்பி ஜூலியோ ஏதோ தன் கையில் தான் கொதிக்கும் அந்த டீ கொட்டியது போல ஐயோ அம்மா என்று சீன் போட்டு கொண்டிருந்தாள். அவளை பார்த்து முறைத்த அவந்திகா, இப்பவே இங்கிருந்து போ என்று கத்தினாள். நான் இத வேணும்னே பண்ணல என்று பார்பி ஜூலி ஆரம்பிக்க அவள் எதிரே கொலை வெறியோடு நின்று கொண்டிருந்த 6 பேரையும் பார்த்தவள் சொல்ல வந்ததை அப்படி நிறுத்தினாள். வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்துவிட்ட திருப்தியில் பார்பி ஜூலி சந்தோஷமாக அங்கிருந்து சென்றாள். அவந்திகாவின் முகமும் ஆகாஷின் கையும் தான் பார்பி ஜூலியின் டார்கெட். அவந்திகாவின் முகம் தப்பிவிட்டது என்றாலும் அதற்கு பதிலாக வியனின் கையும் வினோத்தின் கையும் வெந்துவிட்டது. இந்த கையை வைத்துக்கொண்டு அவர்களால் கேம் விளையாட முடியாது. இதற்கு மேல் பார்பி ஜூலிக்கு வேறென்ன வேண்டும்? அமைதியாக அங்கிருந்து நழுவினாள். அவள் சென்ற பிறகு அவந்திகா காயம் பட்டிருந்த மூவரது கையையும் பார்த்தாள். ஏற்கனவே நிலா ஆகாஷின் கைக்கு மருந்து போட்டு கொண்டிருந்தாள். வினோத்திற்கும் வியனிற்கும் தான் அதிக காயம். அவர்கள் இருவராலும் இந்த மேட்சை விளையாட முடியுமா என்பது சந்தேகம்தான்.